ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலியார்னா யாரு, முதலியார்னா என்னது அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். முதல்ல முதலியார் அப்படிங்கிறது ஒரு ஜாதி பேரே இல்ல, இது ஒரு பட்டம். இது முன்னோர்களால் மன்னர்களால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுத்த பட்டம். முதலி இல்லனா முதலியார்னா ஒரு இடத்துல முக்கியமானவங்களா இருக்கிறவங்க, இல்லனா தலைவர்னு அர்த்தம். பழங்காலத்துல இவங்க சோழன், பாண்டியன், பல்லவன் ஆட்சியில நிலக்காரங்களாகவும் கிராம தலைவராகவும் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவங்களாகவும் படை தளபதியாகவும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு தான் பொதுவா பேசினாங்க. ஆனா இந்த முதலியாருங்கிற பட்டத்தை 3 சமூகத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல முதல்ல வெள்ளாளர் சமூகம், ரெண்டாவது செங்குந்தர் கைக்கொளார் செங்குந்தர் முதலியார் செங்குந்தர் காக்கொளர் முதலியார் சமூகம், மூன்றாவது சேனை தலைவர் சமூகம். சரி, முதல்ல இந்த வெள்ளாளர்கள்னா யாருன்னு பார்க்கலாம். சங்க காலத்துல இந்த நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்களா பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதுல நல்ல செழிப்பான வயலும் வயல் சார்ந்த நிலமான மருத நிலத்தை ஆண்டவங்கள தான் கீழார் இல்லனா வெள்ளாளர்னு சொல்லுவாங்க. இதுல கீழார்னா ஓனர்னு அர்த்தம். அவங்க தங்கள்கிட்ட இருந்த நிலத்தையெல்லாம் பாதுகாத்து விவசாயத்தை டெவலப் பண்ணி அந்த ஏரியாவுக்கே தலைவரா இருந்தாங்க. இந்த வெள்ளாளர் தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் ஸ்ரீலங்கால வடக்கு பக்கம் எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்குள்ள அரைநாட்டு வெள்ளாளர், சொலிய வெள்ளாளர், கார்காத்த வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், துளுவ வெள்ளாளர், இலங்கை வெள்ளாளர், கொங்கு வெள்ளாளர்னு நிறைய பிரிவு இருக்கு. சோழ சாம்ராஜ்யம் 13ஆம் நூற்றாண்ட முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷமா இவங்க தான் தமிழ்நாட்டுல விவசாயம் பாக்குற சமூகத்துல பெரிய இடத்துல இருந்தாங்க. அரசியல் அதிகாரமும் இவங்க கிட்டதான் இருந்துச்சு. இந்த வெள்ளாளங்கிற பேருக்கு அர்த்தம் வெள்ளத்தை ஆள்பவன்னு சில பேர் சொல்றாங்க. அப்புறம் இந்த வெள்ளாளர் ஒரு காலத்துல மேகத்தை பிடிச்சு சிறையில வச்ச பாண்டியனுக்காக இந்திரன் கிட்ட பிணை நின்று காப்பாத்தினாங்களா. அதனாலதான் இவங்கள ஒரு குரூப்ப கார்காத்தார்னு சொல்றாங்க. நாகக்கண்ணிய கல்யாணம் பண்ணி சோழன் கொண்டு வந்த நாகவள்ளிங்கிற வெத்தல கொடிய இந்த பூமியில உற்பத்தி செஞ்சதுனாலதான் கொடிக்கால் வெள்ளாளர்னு சொல்றாங்க. அதே மாதிரி துளுவ நாட்டுல இருந்து சோழ மன்னனால தொண்டை நாட்டுக்கு கூட்டிட்டு வரப்பட்ட கொஞ்சம் மக்களை துளுவர்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு முதலியாருங்கிற பட்டம் மட்டும் இல்லாம பிள்ளை, கவுண்டர், உடையார், தேசிகர், குருக்கள், ஓதுவர் போன்ற பட்டங்களை உடையவங்களாவும் இருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது செங்குந்தர். செங்குந்தர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, செங்கு என்றால் சிவந்த, குந்தம் என்றால் வேல். சிவந்த செம்மையாக இருக்கும் வேலை எடுத்து கையில் வைத்திருந்தவர்கள், போர் புரிந்தவர்கள் என்பதால் செங்குந்தர் என்று அழைத்தனர். இவங்கள கைக்கொளார்னு கூப்பிடுவாங்க. கைக்கொளார்னா வலிமையான கைகளை உடையவங்க. அது மட்டும் இல்லாம தறிப்பட்டு நெசவு செய்யும் போது ஒரு கோளார் கருவியை கையில வச்சுதான் அந்த நூலை அவங்க செய்வாங்க. அப்படி கையில கோல் வச்சிருந்ததாலையும் இவங்க கைக்கொளார்னு சொல்றாங்க. இந்த செங்குந்தர்கள் யாருன்னா, முருகனோட அம்மா பார்வதியோட சிலம்புல இருந்த 9 ரத்தினத்திலிருந்து வந்த 9 வீரர்கள். அந்த 9 பேர் யாருன்னா, வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர புராந்தரர், வீர ராகந்தர், வீர மார்த்தாண்டர், வீர ராந்தகர், வீரதீரர். இந்த 9 பேரும் தான் முருகனோட படைக்கு தலைமை தாங்கி சூரபட்மன்னு ஒரு அரக்கனை சண்டையில தோற்கடிச்சாங்க. அந்த அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறம் அவங்க சிவன்கிட்ட போய், இனிமே நாங்க எந்த உயிருக்கும் துன்பம் தராத ஒரு வேலையை பாக்குறோம்னு சொன்னாங்க. அதுக்கு நெசவு வேலை சரியா இருந்ததால அந்த வேலையை அவங்க கத்துக்கிட்டாங்க. அந்த தளபதியில ஒருத்தரான வீரபாகுவோட பொண்ணு சித்திரவள்ளிய முசுகுந்த சோழன் ஒரு ராஜா கல்யாணம் பண்ணாரு. அதனால இப்ப இருக்க செங்குந்தர் கைக்கொளார் சமூகத்தோட முதல் தலைமுறைங்கிறது அந்த 9 வீரர்களும் முசுகுந்த சோழனும் அவங்க வழியில வந்தவங்களும் தான். இவங்க கடவுளுக்கு பட்டு, தறி, நெசவு, சேலை இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் ராஜாக்கள் அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு ஆடை பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான தொழிலே மேற்கொண்டாங்க. அதாவது நெசவு தொழில் பண்ணாங்க. செங்குந்தர்கள் பெரும்பாலும் வட மாவட்டங்கள்ல, அதாவது ஈரோடு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல அதிகமா வாழ்றாங்க. சரி, இவங்க ஏன் முதலியாருங்கிற பட்டம் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கும்போது இவங்க படை தளபதியாவும் படைக்கு தலைமை தாங்குபவராகவும் இருந்திருக்காங்க. அதாவது இவங்க போர் படையில தளபதியா முன்னாடி நிக்கிறதால இவங்களுக்கு முதலி இல்லனா முதலியாருங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச கல்வெட்டுகள் எல்லாம் இந்த செங்குந்தர் கைக்கொளர் சமூகம் பல காலங்களா அரசர்கள் கிட்ட இருந்து வாங்கின பட்டங்கள் நிறைய இருக்கு. அது என்னன்னா, முதலியார், சமய முதலியார், காந்தரியன், வீர வீர பல்லவராயன், பல்லவராயன், காடாவரியன், சேனாதிபதி, சமய சேனாதிபதி, சமந்த சேனாதிபதி, பட்ட மணங்காத்தான், கலிங்கராயன், பாண்டியதரையன், அரையன், அரசு, தேவன், பாண்டியன், பிரம்மராயன், முடிகொண்ட சோழன், கங்கராயன், சித்ராயன், கச்சிராயன், விஜயராயன், கலிங்கராயன்னு நிறைய இருக்கு. இவங்கள பத்தின குறிப்புகள் அடங்கிய செப்பேடுகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, 1 சோழ பூர்வ பட்டயம். கரிகால சோழன் சொன்னபடி
செங்குந்தர் கைக்கோளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சேனாதிபதி. அதாவது சமய முதலியார் தலைமையில கொங்கு மண்டலத்துல நிறைய சமூக மக்களை குடியேற்றினதை பத்தி சொல்ற ஒரு டாக்குமெண்ட். ரெண்டாவது முத்து விஜய ரகுநாத சேதுபதி பட்டயம். 1717 சேதுபதி மன்னர் பட்டுக்கோட்டைக்கு போனப்போ செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்த உடையான் ஒருத்தர் தங்க இலையில ராஜாவுக்கு அறுசுவை விருந்து கொடுத்ததா சொல்ற செப்பேடு. செப்பேடுகள் மட்டும் இல்லாம நாஞ்சி நாட்டுல இருக்க ஓலைச்சுவடிகள் என்ன சொல்லுதுன்னா, இவங்க முருகனுக்கு குந்தங்கிற ஆயுதத்தை பிடிச்சு சண்டை போடுறதாலதான் செங்குந்தர்னு பேர் வந்துச்சான். இவங்களோட சொந்த ஊர் சோழ நாடுதான். ஆனா பிற்கால சோழர் காலத்துல இங்க நாஞ்சில் நாட்டுக்கு வந்தாங்க. இங்க பேச்சு வழக்குல இவங்கள கச்சாளர், அதாவது காஞ்சிபுரத்தார்னு கூப்பிடுவாங்க. சோழ படையில நெற்றிப்படை வீரராக இருந்திருக்காங்க. கைக்கோளார் இவங்க நாஞ்சில் நாட்டு கோவில்கள்ல நிர்வாக பொறுப்புல இருந்தாங்கன்னு கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளும் சொல்லுது. 13ஆம் நூற்றாண்டுல இருந்தே கைக்கோளார் பத்தின தகவல்கள் இந்த கல்வெட்டுகள்ல நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு கடுக்கரை கோவில் வேலைகளை ஒளிபெருமாளுங்கிற கைக்கோளார் தான் பார்த்தாராம். இந்த கோவிலோட நிர்வாகமும் அவர் கையில தான் இருந்ததா 1443ஆம் ஆண்டு ஆவணம் சொல்லுது. ரெண்டாவது ஆளூர் சிவன் கோயில் நிர்வாகத்தை பார்த்த பிள்ளையாருங்கிற கைக்கோளார் ஒருத்தருக்கு பெரிய கடன் கொடுக்கற அளவுக்கு பணக்காரரா இருந்திருக்காரு. மூன்றாவது 1461 ஒரு ஆவணம் கைக்கோளார் குரூப்ல நல்ல படிச்சவங்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்லுது. நாலாவது நாகர்கோயில் வடிவீஸ்வரம் கோவில்ல திருவம்பலமுடையார்னு ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறதா 1477ஆம் ஆண்டு ஆவணம் சொல்லுது. அஞ்சாவது 1587ஆம் ஆண்டு ஆவணம் அழகியபாண்டிபுரம் கோவில்ல பறவைக்கரகர் கைக்கோளார்னு ஒருத்தர் ராத்திரி பொறுப்புல இருந்திருக்கிறதா சொல்லுது. இப்படி நிறைய ஆதாரம் இருக்கு. இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இவங்கள பத்தின விரிவான வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வரும் பட்சத்துல இந்த செங்குந்தர் சமூகத்தை பத்தின வரலாற்றை ஒரு தனி காணொலியா பார்க்கலாம். சரி, அடுத்தது 3வது சமூகத்தை பத்தி பாப்போம். சேனை தலைவர்களை ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, செங்குந்தர்கள்ல ஒரு பகுதி தான் சேனை தலைவர்கள்னு. சேனாதிபதிகளா இருந்து சேனையின் படைக்கு தலைவரா இருந்ததால இவங்கள சேனை தலைவர்னு சொல்றாங்க. இவங்க தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாம் இருக்காங்க. முதலியார்னு சொன்னாலே ஒரு சகோதரத்துவமா வெள்ளாளர்களும் செங்குந்தர்களும் சேனை தலைவர்களும் ஒரு தாய் வைத்திருக்கும் மக்கள் பிள்ளைகளாக ஒரு அண்ணன் தம்பிகளாதான் எப்பவுமே வரலாற்றுல இருந்திருக்காங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு முதலியாருங்கிறது ஒரு சமூகத்துக்கான பேர் இல்ல, அது ஒரு பட்டம்னு புரிஞ்சிருக்கும். வெள்ளாளர்கள் யாரு, செங்குந்தர்கள் யாரு, சேனை தலைவர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். இனி அடுத்த தலைப்பு முதலியார் சமுதாய மக்களும் தமிழக அரசியலும். முதலியார் சமுதாய மக்கள் அந்த காலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு சமத்துவம், சம உரிமை, சமூக நீதிக்காக போராடிய ஒரு முக்கியமான சமுதாயம். இதுல எத்தனை பேர் அரசியல்ல என்ன பங்கு வகிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1900 பிராமின்ஸோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. வேலை வாய்ப்புகள், கல்வி நிலையங்கள், கல்வி கிடைக்கப்படுதல், ஏன் எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருந்தாலும் சான்ஸ்கிரிட் மஸ்ட் அப்படிங்கிற ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அதனால 1916 பி தங்கராய செட்டி, TM நாயரெல்லாம் சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் லீக்னு ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அப்பெல்லாம் சென்னையில வந்து தங்கி படிக்கணும்னா அது பிராமின்ஸால மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு சங்கரா மடம், பாடசாலைன்னு நிறைய இருக்கு. ஆனா பிராமின்ஸ் அல்லாத மாணவர்களுக்கு அந்த வசதி இல்லாத காரணத்தால் நடேச முதலியார்னு ஒருத்தர், அவர் ஒரு MBBS மாணவர். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல அவர் MBBS படிச்சிட்டு இருக்கும் போது திராவிட இல்லம்னு ஒன்னு ஆரம்பிச்சு அதுல பிராமணர்கள் இல்லாத மாணவர்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்புறம் 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அதுல முதலியார் சமுதாயம் முக்கிய பொறுப்புல இருந்தாங்க. அந்த நீதி கட்சியோட காலத்துலதான் பெண்களுக்கு ஓட்டுரிமையும் வாங்கி கொடுத்தாங்க. இந்தியாவுல ஒரு சட்ட வடிவமான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் 1921 ஃப்ரேம் பண்ணி தணிகாச்சலம் செட்டியார் அவர்கள் கல்வி அமைச்சரா இருக்கும்போது 1928 நமக்கு கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர் கொண்டு வந்து நான் பிராமன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ்னு எல்லாருக்கும் 43% இடஒதுக்கீடு கிடைக்க வழிவகை பண்ணாங்க. இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலயும் அந்த காலகட்டத்துல ஒரு மாநில இடஒதுக்கீடு கொண்ட கல்வியும் வேலை வாய்ப்பும் இல்ல. இதையும் நீதி கட்சி தான் முதல்ல கொண்டு வராங்க. அப்புறம் அனைத்து மதத்திலையும் அர்ச்சகர் போன்ற விஷயங்களை முக்கியமா முன்னெடுத்தாங்க. அனைவருக்கும் அனைத்துங்கிற சமூக நிதி சமத்துவத்துக்கும் நிறைய முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. முதல்ல மத்திய உணவு திட்டத்தை மெட்ராஸ் கார்பரேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சென்னை 1000 லைட் ஏரியால ஒரு சில ஸ்கூல்ஸ்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே நீதி கட்சியின் காலத்துலதான். இந்த நீதி கட்சியில தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 6 முதலமைச்சர்கள் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களதான் இருந்திருக்காங்க. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் PT ராஜன் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டில 1936 முதலமைச்சரா இருந்திருக்காரு. செகண்ட் பக்தவச்சல முதலியார் காங்கிரஸ்ல 1963 இருந்து 1967 வரைக்கும் முதலமைச்சரா இருந்திருக்காரு. தேர்ட்
டிஎம்கேவை ஆரம்பித்த டிஎம்கேவின் முக்கிய தலைவரான CN அண்ணாதுரை அவர்கள் 1967 இருந்து 1969 வரைக்கும் முதலமைச்சரா இருந்திருக்காரு. நாலாவதா நெடுஞ்செழியன் அவர்கள் அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறமும் டாக்டர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமும் தற்காலிக முதலமைச்சரா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம முற்காலத்துல மைசூர் மகாராஜா இருக்கும்போது இப்ப இருக்க கர்நாடகால பாத்தீங்கன்னா திவான் பகதூர்னு ஒரு பட்டம் வச்சிருக்கவங்கள தான் சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு போடுவாங்க. அப்போ 1946 இருந்து 1949 வரைக்கும் ஆற்காடு ராமசாமி முதலியார் ஒரு பெரிய அட்வொகேட் திவான் பகதூர் பட்டம் வாங்கினவரு. அவர் தான் மைசூர் சமஸ்தானத்துக்கு லாஸ்ட் திவான் பகதூர் முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. இப்படி ஒரு 6 முதலமைச்சர்கள் இந்த சமுதாயத்துல இருந்திருக்காங்க. இந்த முதலியார் சமுதாயம் அரசியலுக்கு செய்த கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஆரம்பிச்சது முதலியார்கள் தான். அது மட்டும் இல்லாம திராவிட கழகம் அது ஆரம்பிக்கிறதுக்கும் முதலியார் சமுதாயம் நிறைய பங்கு வகிச்சிருக்காங்க. பெரியாருக்கு கூட இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிஎம்கே ஆரம்பிச்சதும் முக்கியமான 5 தலைவர்கள்ல அண்ணாதுரை அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், ப்ரொஃபசர் கே அன்பழகன் இவங்க எல்லாரும் முதலியார் சமுதாயம் தான். இவங்க முதலமைச்சர்களா மட்டும் இல்லாம வேற சில பதவிகளும் இருந்திருக்காங்க. அது என்னன்னா SK சம்பந்த முதலியார் ஆரோக்கணம் லோக்சபாவில எம்பியா ஜெயிச்சிருக்காரு. 4 தடவை MLC இருந்தவரு. குறிஞ்சிப்படியோட பழைய டவுன் பஞ்சாயத்து தலைவராகவும் வேலை பார்த்திருக்காரு. 2வது காஞ்சி மணிமொழியார். இவர் பெரிய தமிழறிஞர். இந்த சமூகத்துக்காக நிறைய வேலை பார்த்திருக்காரு. தியாகராய நகர் MLAவாவும் இருந்திருக்காரு. 3வது J அருணாச்சலம். இவர் ஒரு தடவை MLCயா 2 தடவை குடியாத்தம் MLAவா இருந்திருக்காரு. ஆனா ரொம்ப முக்கியமா காமராஜர் முதலமைச்சர் ஆகணும்னு இவர் தன்னோட MLA பதவியை ராஜினாமா பண்ணி அந்த குடியாத்தம் தொகுதியிலே அவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு முதலமைச்சராவே ஆக்கி வச்சிருக்காரு. நிறைய நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களையும் உருவாக்குனது இவர்தான். 4வது PA சாமிநாதன் முதலியார். திருப்பூர் லோக்சபாவில 2 தடவை எம்பியா ஜெயிச்சிருக்காரு. புஞ்சை புளியம்பட்டியோட பழைய டவுன் பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்காரு. 5வது CP சுப்பையா முதலியார். இவர் கோயம்புத்தூரோட முன்னாள் MLA மற்றும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர். இப்படி இந்த முதலியார் சமுதாயமானது மக்கள் சமூக நீதி சமத்துவத்துக்கும் இந்த பிராமணர்களுக்கு எதிராக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு முன்னின்று போராடிய சமுதாயமா இருக்கு. ஒரு 6 முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர்களை வச்சிருக்கும் ஒரு சமூகம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த முதலியார் சமுதாயத்துக்கு சரியான முறையில் அங்கீகாரம் கிடைக்கலங்கிற மன வருத்தமும் குற்றச்சாட்டும் அனைத்து முதலியார் சமுதாயத்துக்கிட்டையும் இருக்கு. இது மட்டும் இல்லாம 1967 18 அமைச்சர்கள்ல 7 இருந்து 8 அமைச்சர்கள் இவங்க தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இல்ல 2 அமைச்சர்கள் தான் எந்த கட்சியா இருந்தாலும் இருக்காங்க. இவங்க வட தமிழ்நாட்டுல ஒரு பெரும் வாரியா கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 1.5 கோடி பேர் வட தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்காங்க. சரி, இந்த முதலியார் சமூகம் சம்பாதிச்ச கதையை பாப்போமா? அது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். நிலத்து உரிமையாளர்களா இருந்து பெரிய இண்டஸ்ட்ரி முதலாளிகளா மாறினதுல இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. பழங்காலத்துல இந்த சமூகத்தோட பெரிய சொத்தே விவசாய நிலம்தான். ஆத்தோரமா இருக்க நல்ல நிலத்தை எல்லாம் இவங்க தான் வச்சிருந்தாங்க. அதனால சமுதாயத்திலையும் பெரிய இடத்துல இருந்தாங்க. வரி வாங்குற உரிமை, ஒரே நிர்வாக வேலைன்னு எல்லாம் செஞ்சதால இவங்களோட பொருளாதார நிலைமை இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. பிரிட்டிஷ்காரங்க வந்தப்போ பிசினஸ்ல புதுசா வாய்ப்பு வந்துச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட சமூகங்கள்ல முதலியார் சமூகமும் ஒண்ணு. அதுலயும் முக்கியமா செங்குந்த முதலியார் மக்கள் கைத்தறி நெசவுல ரொம்ப பழசு. அது டெவலப் பண்ணி பெரிய ஜவுளி மில் ஏற்றுமதி கம்பெனின்னு ஆரம்பிச்சாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, காஞ்சிபுரம்னு இன்னைக்கு பெரிய ஜவுளி மையங்கள் வளர்ந்ததுல இவங்க பங்கு ரொம்ப முக்கியமானது. படிச்ச அறிவும் நிர்வாக அனுபவமும் இவங்கள்ட்ட இருந்ததால வேற புது பிசினஸ்லயும் குதிச்சாங்க. பஸ் கம்பெனி, சர்க்கரை மில், சிமெண்ட், மிஷின் பண்ற கம்பெனின்னு பல ஏரியால கால் பதிச்சாங்க. இந்த சமூகம் கல்வியிலும் ஒரு புரட்சி பண்ணாங்க. அங்கீகாரம் எல்லாம் படிப்புல தான் இருக்குன்னு இந்த சமூகம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால படிக்க வைக்கிறத ஒரு சமூக கடமையை நினைச்சாங்க. அவங்க சம்பாதிச்ச காசையெல்லாம் போட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட்டினாங்க. பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே மேற்கத்திய கல்வி எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஊர்கள்ல பள்ளிக்கூடமும் காலேஜும் ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த பச்சையப்ப முதலியார் தன்னோட சொத்தை எல்லாம் படிப்புக்கும் மத்த நல்லதுக்கும் எழுதி வச்சாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஆரம்பிச்சதுதான் பச்சையப்பன் அறக்கட்டளை. அது மட்டும் இல்லாம இவங்க நடத்துற சென்னை பச்சையப்பன் காலேஜ் தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான பாரம்பரியமிக்க காலேஜ்கள்ல ஒண்ணு. அதே போல கல்வி நிறுவனம் ஆரம்பிச்சதோடு நிக்காம அவங்க சமூகத்துல இருக்க ஏழை பசங்களுக்கும் மத்த சமூகத்து பசங்களுக்கும் படிக்க பணம் கொடுத்து உதவுனாங்க. நிறைய ஊர்கள்ல முதலியார் சங்கங்கள் மூலமா இன்னைக்கும் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த முதலியார் சமூகத்தோட வரலாறு வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கடந்த கால பழைய கதை மட்டும் இல்ல.
ஒரு சமூகம் காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறி மத்தவங்களுக்கு எப்படி தலைமை தாங்கலாம், எப்படி பங்களிக்கலான்னு காட்டுற ஒரு பெரிய வழிகாட்டி. நிலத்தை பாத்துக்கிட்ட தலைவர்களா இருந்து பெரிய அரசுகளோட அதிகாரியா வளர்ந்து இப்ப தொழில் படிப்புன்னு எல்லாத்துலயும் பெரிய ஆளா இருக்க இவங்களோட இந்த பயணம் நமக்கு முக்கியமான சில விஷயத்த சொல்லுது. ஃபர்ஸ்ட், வெறும் நிலத்தை வச்சிருந்தா பத்தாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கவனத்தை பிசினஸ், இண்டஸ்ட்ரி, முக்கியமா கல்வி பக்கம் திருப்பினாங்க. அதனாலதான் அவங்க தொடர்ந்து வளர முடிஞ்சது. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்தி நாளைக்கு எது தேவையோ அதுல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பாடத்தை இது சொல்லுது. செகண்ட், முதலினா முதன்மையானவர்னு அர்த்தம். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவங்க சம்பாதிச்ச காசையும் அதிகாரத்தையும் கோவில் வேலைகளுக்கும் பள்ளிக்கூடங்கள் கிட்டவும் பயன்படுத்தினாங்க. நிஜமான தலைமைனா பதவியில இருக்கிறது இல்ல, இந்த சமூகத்துக்கு திருப்தி தரக்கூடியதுன்னு இவங்களோட கதை நிரூபிக்குது. தேர்ட், பச்சையப்பாஸ் காலேஜ் மாதிரியான நிறுவனங்களை ஆரம்பிச்சது மூலமா அவங்க பேரை மட்டுமோ இல்ல ஒரு தலைமுறைய மட்டுமோ வளர்க்கல, பல தலைமுறைக்கு அறிவு பசிய போக்குற ஒரு சொத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. எந்த ஒரு தனி நபரும் இல்லனா ஒரு சமூகமும் அடையக்கூடிய பெரிய வளர்ச்சிக்கு படிப்புதான் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்னு இது தெளிவா சொல்லுது. அதனால எந்த சமூகத்தோட வரலாறா இருந்தாலும் சும்மா பெருமை பேசிட்டு இருக்காம அதுல இருந்து நல்லதை கத்துக்கிட்டு நம்மள இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கிற ஒரு ஊந்து சக்தியா பார்க்கணும். விடாமுயற்சி, வருங்கால பார்வை, சமூக பொறுப்பு, படிப்பு மேல இருக்க நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தா யார் வேணாலும் அவங்க சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்ல பங்களிப்பு கொடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இதுதான் இந்த வரலாற்று பயணம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.